அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டிய தேவையான டாக்குமெண்ட்ஸ், நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி இல்லைன்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸோடதோ அல்லது பேரண்ட்டோடதோ, இது ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு இது தான் ரொம்ப மஸ்ட். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th எக்ஸாம் ரோல் நம்பர், 6th to 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்ஸில் படிச்சிங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி வந்தீங்கன்னா அதுக்கான ரெக்வஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய இது வசதிகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேரண்ட் இன்கம் டீட்டெயில், ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்காலர்ஷிப் ரெக்கார்டு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.